ஓகே, இந்த 2024ல நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஸ்க்கான வீடியோஸ் வந்து போட்டிருப்போம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் இந்த இயரில் யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஆப்ஸ் அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற எல்லா ஆப்ஸ்க்கான டேரக்ட் ப்ளே ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன் வெப் ஆப். இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், யூடியூப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஜிமெயில் எல்லா சோசியல் மீடியா ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை மோஸ்ட்டாக இது எல்லாத்தையுமே தனித்தனி ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபேஸ்புக்னா ஃபேஸ்புக், டெலகிராம், இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ட்விட்டர் இதெல்லாம் தனித்தனி ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்கள் டிவைஸ் நிறைய ஸ்டோரேஜ் ரேம் இருந்துச்சு அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பட் என் டிவைஸ் வந்து நிறைய ஸ்டோரேஜ் ரேம் எல்லாம் நினச்சிங்க அப்படின்னு இந்த ஆப்பை செக் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ்புக் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட வெப்பேஜ் வந்து போகும். நீங்கள் அங்கே லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இதுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவை கிடையாது. இதே மாதிரி டெலகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிவைஸ் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஏரியில் நிறைய வால்பேப்பர் ஆப் வந்து பார்த்துருந்தோம். அது எனக்கு ஒரு 2-3 ஆப் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதில் ஒன்று வந்து பார்த்தா இந்த கேசியோ. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆல் அனிமேட்டட், மல்டி வேரியன்ட், ஆம்லோட, ஜாமெட்ரிக், மினிமல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு அனிமேட்டட் இருக்குது, அது நமக்கு நல்ல கலெக்ஷன் வால்பேப்பர்ஸ் இருக்கும். பட் அது நீங்கள் பெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே மினிமல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நல்ல கலெக்ஷன் வால்பேப்பர்ஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவரால் நிறைய கலெக்ஷன் வால்பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் நோட்டர்லி. இந்த ஆப்பில் நம்ம முக்கியமான விஷயத்தை எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். கரெக்டாக நம்ம என்ன டைம் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஆப்புக்குள்ளே உங்களுக்கு வந்து நியூ நோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு டைட்டில் பாடியில் இருக்கும். ஏடிஎம்ல வந்து 1000 ரூபீஸ் வித்ட்ரால் பண்ணணுன்ற மாதிரி போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஸ்கெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணும்போது நமக்கு சென்ட் இருக்கும். அந்த சென்ட்ல நமக்கு வந்து என்ன டேட் என்ன டைம் வந்து செட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணும்னு டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. தென் ஓகே, இட் டன். ஒன்ஸ் அந்த டைம் ஆனதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும், அது மூலமாக நம்ம பார்த்துக்க முடியும். இந்த ஆப்பில் நம்ம முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த டைம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன அலர்ட் மாதிரி வந்து காட்டும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டெஸ்டி. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ்லேயே ஸ்டோரேஜ், ரேமு, பேட்டரி, நெட்ஒர்க்கில் என்ன ஸ்பீடில் கிடச்சிட்டு இருக்கு, என்ன ஸ்பீடில் போயிட்டு இருக்குன்னு வந்து காட்டும். ஸோ இந்த ஆப் யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு செகண்டாக ஒரு டிவைஸ் வந்து வாங்க போகிறேன், அந்த டிவைஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட்டுன்ற ஒரு இடத்துல வந்து பார்த்தா ஸ்க்ரீனு, மல்டி டச், நெட்ஒர்க் எப்படி இருக்குது, ஜிபிஎஸ் எப்படி இருக்குது, ஆடியோ ஒர்க் ஆகுதா, கேமரா இருக்கா, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கான்னு எல்லாமே நம்மளால செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆப்ஸில் நம்ம ஃபோன் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாமே வந்து காட்டும். அந்த ஆப்பில் அங்கேயே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஏதாவது செகண்ட் ஹேண்ட் டிவைஸ் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த டிவைஸ் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த டிவைஸை ஃபுல்லாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் இது. நெக்ஸ்ட் ஒன் கேஷ் புக். ஸோ நம்மளோட அமௌண்ட்லாம் வந்து பார்த்தா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அமௌண்ட்டில் எங்கே செலவு பண்ணோம், எவ்வளோ வந்திருக்கு, போயிருக்குன்னு எல்லாமே பார்த்துக்க முடியும். இந்த ஆப்பில் நமக்கு இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆட் பண்ணுறீங்க எல்லாமே வந்து காட்டிடும். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு 5000 கேஷ் இருந்துச்சு அப்படின்னா கேஷ் இன்ல வந்து பார்த்து 5000 போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டோட்டல் கேஷ் இன்ல வந்து பார்த்து அமௌண்ட் வந்து காட்டும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது 2000-3000 செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கேஷ் அவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 போட்டு நோட்ஸில் வந்து நீங்கள் எதுக்காக அந்த அமௌண்ட் செலவு பண்ணீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேலன்ஸும் வந்து பார்த்து கம்மியாயிரும். இந்த ஆப் மூலமாக நம்மளால் ஆஃப்லைனில் வந்து பார்த்துக்க முடியும். நம்ம எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம், நம்மகிட்ட எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைனில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாக்கி. இந்த ஆப்பில் நமக்கு எல்லா கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் இதில் வந்து கிடைக்கும். மேலே வந்து பார்த்தா கலெக்ஷன்ஸ், ரீசெண்ட், ரேண்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பாப்புலர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஃபோன்லையும் நமக்கு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டாக் வால்பேப்பர்ஸ் இருக்கும். அந்த வால்பேப்பர்ஸ் எல்லாமே நமக்கு இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கலெக்ஷனில் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து எல்லா பிராண்டும் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாவா, லெனோவோ, எல்ஜி, மீ2, மீசு, மைக்ரோமேக்ஸ், மைக்ரோசாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லா பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஸோ இப்போ நான் வந்து மோட்டோவில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மோட்டோவில் செலக்ட் பண்ண அப்படின்னா மோட்டோட எல்லா ஸ்டாக் வால்பேப்பர்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். உள்ள உங்களுக்கு வந்து செட்டு, ஷேரு, ஃபேவரட்னு இருக்கும். அந்த செட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல அப்ளை பண்ணணும், ஹோம் ஸ்க்ரீனா லாக் ஸ்க்ரீனா, ஜஸ்ட் நான் ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம டிவைஸில் ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்க லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் நமக்கு எல்லா மொபைல் பிராண்டோட ஸ்டாக் வால்பேப்பர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே நல்ல கலெக்ஷன் HD குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் டியோ. இந்த ஆப் நமக்கு ஒரு இமேஜ் எடிட்டிங் ஆப். இந்த ஆப்பில் நமக்கு வந்து நிறைய ஆரஞ்ச் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஃபோட்டோன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்கள் கேலரி இருக்கிற ஏதாவது ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே வந்து பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்கள் டேப் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிரும். இது நிறைய சூப்பர் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஆரஞ்ச் ஃபில்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு லுக்கில் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபில்டர் வந்து அப்ளை ஆயிரும். அந்த ஃபில்டரோட லெவல் கண்ட்ரோல் பண்ணுறது கீழே ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஃபில்டர் வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அது கீழே கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ், கிராவிட்டி இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னு நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஓகே, டிஃபால்ட்டாக கொடுத்துருக்க ஃபில்டர்ஸே நம்ம ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த ஆப் நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நிறைய ஃபில்டர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஃப்ரீலேயே நம்ம நல்ல கலெக்ஷன் ஆஃப் ஃபில்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டோட ப்ரைஸிங் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெட்மி 13C மொபைல் வந்து நம்ம அமேசானில் வந்து பார்த்துருக்கோம். கரண்ட் ப்ரைஸ் நமக்கு வந்து 9000 கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து நேற்று என்ன ப்ரைஸில் இருக்குது, முந்தா நேரத்தில் என்ன ப்ரைஸ் இருந்துச்சுன்னு செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஷேர் கொடுங்க. ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து காட்டும். ஸோ ஆப்போட நேம் வந்து பார்த்தா ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா ஆப் லோட் ஆகிட்டு உங்களுக்கு எல்லா ப்ரைஸிங் வந்து காட்டும். கீழே ப்ரைஸ் டீடைல் வந்து பாருங்கள். ஸோ இப்போ கரண்ட்டான ப்ரைஸ் வந்து இவ்வளோ இருக்குது. லோயஸ்ட் ப்ரைஸ் நமக்கு வந்து 8749 ரூபாய்க்கு வந்து இருக்குது. ஆவரேஜ் ப்ரைஸ் இது, ஹையஸ்ட் ப்ரைஸ் இது. தென் அதுக்கப்புறம் இங்கே நமக்கு ஒரு கிராஃப் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்தந்த டேட்டில் உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்து காட்டும். இதே மாதிரி நம்மளால் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்க ப்ராடக்ட்டும் பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து போய் எக்ஸாக்டாக என்ன ப்ரைஸ் இருந்துச்சு முதல்ல அப்படின்னு செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஹைபை மியூசிக். உங்கள் டிவைஸில் ஃபிளாக் ஃபைல் ஃபார்மேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த சாங்ஸ் எல்லாமே நம்ம ஹைபை மியூசிக்கில் வந்து நல்ல குவாலிட்டி வந்து கேட்டுக்க முடியும். ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த இடத்துல செட்டிங்ஸ் இருக்கும். இங்கே செட்டிங்ஸ் வந்துருங்க. செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா LSDC அப்படின்னு இருக்கும். இந்த LSDCன்னு இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ல இருந்துச்சு அப்படின்னு எனேபிள் வந்து கொடுத்துருங்க. அப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் இந்த HP UXC ஆடியோ ஆக்சஸ் அதையும் வந்து பார்த்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மியூசிக் பிளேயரில் ஃபிளாக் ஃபைல் ஃபார்மேட் வச்சிருக்க சாங்ஸ் எல்லாம் நல்லாவே கேட்டுக்க முடியும். இந்த ஆப்போட இந்த ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து எவ்வளோ கிலோ ஹெர்ட்ஸ், எத்தனை பிட்ஸ், நம்ம என்ன KBSல இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பாருங்கள். ஆஃப்லைனில் சாங்ஸ் கேட்குறதுக்கு நிறைய பெஸ்ட்டான ஆப் இருக்குது. அதில் நமக்கு இந்த ஹைபை மியூசிக் பிளேயர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்ட் பை மோட் ப்ரோ. ஸோ நமக்கு இந்த ஃபீச்சர் நமக்கு iOS டிவைஸில் வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஓகே இந்த ஆப்பில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ஆப்பில் நமக்கு ஒரு சில கிளாக் மட்டும் தான் ஃப்ரீல அவைலபிளாக இருக்குது. பட் மோஸ்ட் ஆஃப் எல்லாமே பெய்டு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த கிளாக் வேணுமோ அந்த கிளாக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சுக்க முடியும். அது உங்களுக்கு வந்து இப்போ டெஸ்க்டாப்பில் வந்து அந்த மாதிரி கிளாக் வந்து காட்டும். இதில் ஒரு சில ஸ்டைல் ஆஃப் கிளாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் வச்சுக்க முடியும். உங்களுக்கு இது வந்து பாரு டெஸ்க்டாப்பில் இப்படி காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபீச்சர் நமக்கு iOSல வந்து இருக்கும். அதே மாதிரி ஃபீச்சர் தான் நமக்கு ஆண்ட்ராய்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் நிறைய ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணுவீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா குரோமில் அதில் போய் டவுன்லோட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி 1DM அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இதில் நம்ம ஃபைல்ஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகும். இந்த 1DM ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த லிங்கோ அந்த லிங்கை வந்து பார்த்து ஜஸ்ட் உள்ள போய்க்குங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸில் ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். நான் ISO ஃபைல் போனதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பாருங்கள் அந்த ஆப்பில் நமக்கு எவ்வளோ ஸ்பீடில் டவுன்லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்பில் நமக்கு அந்த பாஸ் அண்ட் ரெஸ்யூம் சப்போர்ட் நல்லாவே இருக்கும் நம்ம குரோம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் நிறைய ஃபைல் டவுன்லோட் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது பெரிய ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் NDialer. இந்த ஆப் ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக செட் பண்ண சொல்லும். ஃபஸ்ட் டிஃபால்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தா கான்டாக்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்டும் வந்து பார்த்தா காட்டும். தென் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு டயல் பேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டயல் பேட் லுக் வந்து பாருங்கள் நம்ம நத்திங் UI மாதிரியே இருக்குது. இந்த டயலோட காலிங் இன்டர்ஃபேஸ் இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொஃபைல் பிக்சரு, அது கீழே நமக்கு எல்லா கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, தென் லாஸ்ட்டில் நமக்கு வந்து ஃபேவரட் கான்டாக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபேவரட்டான கான்டாக்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்க முடியும். இந்த டயலர் நம்ம கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் மட்டும் இருக்காது. மற்றபடி நமக்கு எல்லா ஃபீச்சரும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த டிவைஸில் வந்து இப்போ Gemini AI வந்து இப்போ ஸ்விட்ச் ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சப்போஸ் உங்கள் ஃபோனுக்கு Gemini AI வரல அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக வந்துட்டு Gemini AI வந்து மாற்றிக்க முடியும். இதில் Gemini Live அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் பற்றி தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போகிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இது. ஸோ டெடிகேட்டான வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்கள் டிவைஸில் கூகுள் அசிஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா Gemini AI வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. உங்கள் டிவைஸ் வந்து ஒரு 5G டிவைஸ் பட் நெட்வொர்க் வந்து ப்ராப்பராக கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நெட் மான்ஸ்டர் இந்த ஆப் செக் பண்ணி பாருங்க. இந்த ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள 3 டாட்ல வந்துட்டு நெட்வொர்க் மோட் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா என்னென்ன மோட் இருக்குன்னு வந்து காட்டும். ஸோ இதில் நமக்கு வந்து NR LTE WCDMA இருக்கும். ஸோ இதான் நமக்கு டிஃபால்ட்டான செட்டிங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா NR ஒன்லி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். NR ஒன்லி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5G மட்டும்தான் வந்து எடுக்கும். 4G உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கவே எடுக்காது. இது மூலமாக மோஸ்ட் ஆஃப் த டிவைஸில் வந்து 5G ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இங்கே என்ன பிரச்சனை சொல்லி கேட்டிங்கன்னா NR ஒன்லி இருக்கும்போது கால்ஸ் உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ நெட்வொர்க் மட்டும் தான் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ அதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது பெரிய ஃபைல் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, எனக்கு 5G இப்போ கண்டிப்பாக தேவைப்படுதுன்ற டைமில் வந்து NR ஒன்லி செலக்ட் பண்ணி 5G வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. திரும்பி உங்களுக்கு வந்து இப்போ ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் திரும்பி NR LTE WCDMA வந்துருங்க. ஏன்னா NR ஒன்லியில் இருக்கும்போது கால்ஸ் எதுவுமே வராது. அதை பார்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏர்டெல் சிம்க்கு வந்து மோஸ்ட்டாக ஒர்க் ஆகிறது இல்லை. ஒரு சில டிவைஸில் வந்து இப்போ நெட்வொர்க் மோடுக்குள்ளே வந்து போகிறதே கிடையாது. இப்போ நம்ம கிட்ட ஆனர் இருக்குது, இதில் வந்து இப்போ நெட்வொர்க் மோடு வந்து போகிறதில்ல. இதே சாம்சங் ரெட்மி அதெல்லாம் போகுது. செக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஒரு ஃபுல் டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மெட்டீரியல்
மெட்டீரியல் ஐஸ்லேண்ட். ஓகே, இந்த இயரில் நம்ம நிறைய வால்பேப்பர் ஆப் வந்து பார்த்துருந்தோம். பட் எனக்கு ஒரு 2-3 ஃபேவரட்டான வால்பேப்பர் பிடிச்சிருந்துச்சு. இதில் ஒன் ஆஃப் த வால்பேப்பர் ஆப் தான் நமக்கு இந்த மெட்டீரியல் ஐஸ்லேண்ட். ஸோ இதில் நமக்கு அந்த லுக்கே வந்து பாருங்களேன், இந்த மாதிரி தான் எல்லா வால்பேப்பரும் இருக்கும். ஸோ நம்ம ஜஸ்ட் ஃப்ரண்ட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து வால்பேப்பர் இருக்கும். ஸோ தென் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும், பெருசாக கலெக்ஷன்ஸ் இருக்காது. பட் எல்லா வால்பேப்பரும் நல்லா யூனிக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே செட் வால்பேப்பரும் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன். ஹோம் ஸ்க்ரீன் இந்த லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லுக் டார்க் கலர் ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வால்பேப்பர் வந்து பாருங்கள். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் நமக்கு ரொம்ப யூனிக்காக வந்து இருக்குது. இந்த ஆப்பில் நமக்கு ரொம்ப லிமிட்டடான கலெக்ஷன் ஆஃப் வால்பேப்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். பட் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஜியோ கிளவுட். நீங்கள் ஒரு ஜியோ சிம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஜியோ கிளவுட் வந்து பார்த்தா மறக்காம செக் பண்ணுங்கள். நிறையா ஜியோ யூசர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 GB ஃப்ரீ கிளவுட் டேட்டா வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே கிளவுட்ல சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த ஜியோ கிளவுட் பற்றி தனியாக டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு உங்கள் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நமக்கு ஆல் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், நான் வந்துட்டு இங்கே வந்து 2003 2024 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த ஆப்போட ஃப்ரண்ட்லேயே நமக்கு எல்லாமே வந்துடும். நம்ம அப்லோட் பண்ணது எல்லாமே வந்துடும். ஃபோட்டோஸ் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்குது எல்லாமே காட்டும். வீடியோஸ்னால் எல்லாமே வீடியோஸ், அதுக்கப்புறம் ஆடியோஸ் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கோமோ எல்லாமே அதுவே கேட்டகரி ஆயிரும். ஜியோ சிம் வச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஜியோ கிளவுட்னு செக் பண்ணி பாருங்கள். 100 GB ஃப்ரீ கிளவுட் ஸ்டோரேஜ் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஸ்க்ரீன் ஓரியன்டேஷன். இது ரொம்ப சிம்பிளான ஃபீச்சர் தான். ஆப் ஓப்பன் பண்ணி அப்படின்னா ஸ்டார்ட் சர்வீஸ்ன்னு இருக்கும், உள்ளே வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எனேபிள் பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம ஃபோனை வந்து 4 பக்கமும் திருப்பிக்க முடியும். லெஃப்ட்டு, ரைட்டு, பாட்டமு, லேண்ட்ஸ்கேப்பு, போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன ஸ்டைல் வேணால் திருப்பிக்க முடியும். இந்த ஆப் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அப்போ இந்த ஆப்பை செக் பண்ணி பாருங்க. ரீசெண்ட் டைமில் சர்க்கிள் டு சர்ச் அந்த ஃபீச்சர் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் அந்த ஃபீச்சர் நிறைய டிவைஸ் கிடைக்காது. ஸோ அதுக்கு தான் நமக்கு ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த ஆப் நமக்கு வந்து சர்க்கிள் டு சர்ச் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இன்ஸ்டால் பண்ணிடுங்க, பர்மிஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்க்கிள் டு சர்ச் ஃபீச்சர் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ என்னோட டிவைஸில் வந்து எஜ்ஜில் ஸ்வைப் பண்ணால் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆகும். ஸோ எஜ்ஜில் ஸ்வைப் பண்ணிட்டு நான் வந்து இந்த ஏரியா வேணுமோ மார்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் சர்க்கிள் டு சர்ச் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ரீப்ரைஸ். இந்த ஆப் நமக்கு எங்கே யூஸ் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசான் நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்கும். பட் அந்த ப்ராடக்ட் நம்ம ஒரு ப்ரைஸில் வந்து பார்த்துருப்போம். அந்த ப்ரைஸை நம்ம வந்து இதில் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரைஸ் கொஞ்சம் லோ ஆனாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு தான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ Redmi 13C அதே டிவைஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம், ஷேர் கொடுக்கலாம். ஷேர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபோன் என்னென்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ எல்லாமே இங்கே வந்து காட்டும். அதில் நமக்கு வந்து ரீப்ரைஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து லோட் ஆகும். இப்போ நம்ம தனியாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நமக்கு வந்து ப்ளஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இந்த பேஜில் வந்து கீழே ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து 8500. ஓகே, இந்த டிவைஸ் எனக்கு 8500 கீழே வந்துச்சு அப்படின்னா காட்டணும். ஓகே, தென் அதுக்கப்புறம் ட்ராக் ப்ராடக்ட். இப்போ நம்ம அந்த ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காட்டும் கரண்ட் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் வரணுன்ற மாதிரி காட்டுது. உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, லாஸ்ட் ஒன் ஸ்டெலேரியம். ஸோ இந்த ஆப் எனக்கு எப்படி தெரியும்னு வந்து பார்த்தா மிஸ்டர் ஜேகே அவர் தான். ஸோ அவர் போகிற நிறைய வீடியோஸ் பார்த்து நமக்கு சயின்ஸ் பண்ண நிறைய இன்ட்ரெஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஆப் எங்கே யூஸ் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வானத்தை பார்க்குறீங்க, திடீர்னு ஒரு ஸ்டார் மட்டும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, இது என்ன ஸ்டார் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஆப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டார் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஸ்டார் கிட்ட வந்து பார்த்து காட்டினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஸ்டாரோட நேம் வந்து காட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை கூகுளில் போட்டு சர்ச் பண்ணியோ இல்லை யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சயின்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆப் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து 20 பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆப்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே நான் வந்து இந்த இயரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஸ். இது எல்லாமே ஆப்ஸ்க்கான எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நெக்ஸ்ட் வரப்போகிற இயரை வந்து பார்த்து நல்லா சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நான் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.